இது வந்து கூகுளோட ஃபிட்பிட் ஏர். உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு. இப்போலாம் ஸ்லீப் டேட்டாவும் கண்ணா பின்னான்னு காட்டுறேன். சேர்க்கை சரியில்லை உனக்கு. 1 year ஆகி முடியும் போது திரும்ப 24,000 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். அதனால நான் இன்னும் வெயிட் குறைக்கணும்னு மசிலை பர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மசிலும் போன் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருந்ததுனாலே லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். அமேஸ்ஃபிட்டோட ஹீலியோ ஸ்டாப் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் 8,000 ரூபாய்க்கு சூப்பராக இருந்தது. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட தான் நம்ம சந்திக்கிறோம். இது வந்து கூகுளோட ஃபிட்பிட் ஏர். ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடாக நான் ஊப்லாம் யூஸ் பண்ணது இல்லைங்க. பட் ஊப் யூஸ் பண்ண ஒரு டாக்டரை மீட் பண்ணேன், ரவிசங்கர்னு சொல்லி. அவங்க வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பரும் கூட. ஸோ அவங்கள நேரில் மீட் பண்ணும்போது அது எப்படி இருக்குது சார், அதில் என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அதெல்லாம் கேட்டேன். பட் ஸ்பெசிஃபிக்காக என்னைக்காவது டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணி, அவங்க வீட்டில் போய் மீட் பண்ண முடிஞ்சாலும் சரியா மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நான் அவங்களுக்கு வந்து ஊப் பற்றியான டேட்டா தெளிவாக நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் லிமிடேஷன் இருக்குங்க. சில சமயங்களில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ஒரு ஏரியாவை நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிவிடுவோம். பட் மீதி ஏரியாவை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தா அப்படியே சும்மா தொட்டு அப்படி போன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஊப்லேயும் இருக்க தான் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மோரோவர் எப்படி இருக்குன்னா ரெக்கவரி, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் ஊப்பில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. டேட்டா வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்குது. ஹார்ட் ரேட் மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஸ்லீப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுலேருந்து நல்லா தான் இருக்குது. எதனா ஊப் சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தா அது பெரும்பாலும் அதை வச்சு அதை பற்றி நான் எங்கே செக் பண்ணாலும் ரிசர்ச் பண்ணாலும் எப்படி இருக்குன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ரெக்கவரி இதுதான் வந்து அவங்களோட மெயின் ஃபேக்டாக இருக்குது. பட் அதே சமயம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட்டோட ஹீலியோ ஸ்டாப் யூஸ் பண்ணியிருப்போம். ஹீலியோ ஸ்டாப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஊப்பில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்குள்ளேயும் போகணும். ப்ராடக்ட் வாங்கினா மட்டும் பார்த்தாது, பட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், அதுவும் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் தான் அந்த டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இதுவே வந்து நீங்கள் அப்படியே அமேஸ்ஃபிட் வந்தீங்கன்னு வைங்களேன், அதில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லை. பட் ஒவ்வொருத்தரோட பிஹேவியரும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ அக்யூரசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்மளால் எங்கேயுமே இதுதான் அக்யூரேட்டான வேல்யூ அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. டேரெக்டாக ஒரு லேபில் போய் படுத்து மொத்தமாக வந்து இல்லையே அங்கே இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்லியான ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும், அதில் இருக்க வேல்யூவை எடுத்து அது கூடவே பேரலாக இதையும் வியர் பண்ணி இதில் இருக்க வேல்யூவும் எடுத்து பார்த்து தான் நான் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். மற்றபடி நம்ம வியரபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக மார்ஜின் ஆஃப் எரர் உண்டு. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அதில் மார்ஜின் ஆஃப் எரர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ ஆக மொத்தம் அதே மாதிரி ஸ்க்ரீன்லெஸ் ஆக்டிவிட்டி ட்ராக்கர், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அப்படிங்கிற டேகை தானே இதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஃபிட்பிட் ஏரு. ஃபிட்பிட் ஏர் மேலே ஒரு ஆர்வம் யாருக்கு, எனக்கு ஆர்வம் கொஞ்சம் கம்மி தான். இப்போ எனக்கு டிஸ்பிளே கண்டிப்பாக தேவைங்க. என்னோட நீடு வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்பிளே இருந்தால் தான் எனக்கு செட் ஆகுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கரை வச்சுக்கிட்டு அது கூடவே வந்து டிஸ்பிளே இல்லாத ஆக்டிவிட்டி ட்ராக்கர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபிட்பிட் ஏர் யாருக்கு அப்படின்னா நம்ம ராகவனுக்கு தான் வாங்கியிருக்கு. நம்ம கம்யூனிட்டி மெம்பர் அந்த ரவிசங்கர் சார் சொன்னா இல்லையா, அவங்க தான் அந்த ஊப்பு இருந்தனால இது எப்படி இருக்குன்னு சொல்லி இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். ரைட்டா, இது அப்படியே நம்ம ராகவன் கிட்ட போய்டும். அதுக்கப்புறம் ராகவன் யூஸ் பண்ணிட்டோம். சில பல மாதங்களுக்கு அப்புறம் கூட நம்ம இதை பற்றி ஒரு ரீவிசிட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, ஸ்ட்ராப் மெட்டீரியல்லேருந்து டேட்டாவாக இருக்கட்டும், மோட்டிவேஷன் இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் எங்கே ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு நான் பயன்படுத்த போகிறேன். இந்த ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணும் அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அன்பாக்ஸை தாண்டி இது எனக்கு எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறது டே 1, டே 2, டே 3 டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி தான் நான் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுவேன். ரைட்டுங்க. ஸோ இது எங்களுக்கு கிடச்சது வந்து 13,000 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இது நீங்கள் யூஎஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 13,000க்கு கிடைக்கும். பட் இந்தியாவிலேருந்து வாங்குறதா இருந்தால் இம்போர்ட் டியூட்டி அது இதுன்னு போட்டு 19, 18 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு கிடைக்குதுன்னு வைங்களேன். இது ஏன் அந்த ரேட்டு அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன், ஃபிட்பிட் ஏர் ஸ்பெஷல் எடிஷன். இது ஸ்டீஃபன் கரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இவர் வந்து ஒரு NBA பிளேயராங்க. NBAல மாஸ் பண்ணுவாராம். நமக்கு NBA பற்றி அந்தளவுக்கு ஒரு ஐடியா இல்லை, அதை பற்றி எனக்கு புரிதலும் இல்லை, அதில் ரொம்ப நாட்டமும் இல்லை. அதனால் அவரை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியலை. ஸோ இதில் சுற்றி வேறு ஏதாவது டேட்டா டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே எந்த டீட்டெயிலுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஒர்க்ஸ் வித் கூகுள் ஹெல்த்து, ஸ்டீஃபன் கரி, கூகுள் ஃபிட்பிட் ஏர் ஸ்பெஷல் எடிஷன், ரே பர்ஃபார்மன்ஸ் லூப் பேண்டு வித் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நார்மல் ஃபிட்பிட் ஏர் வாங்கினா என்ன ப்ரோன்னு கேட்டால், இந்த ரேர் பர்ஃபார்மன்ஸ் லூப் பேண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இது அதில் இருக்காதுங்க. ப்ளஸ் பிராண்டிங் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இவரோட ஃபேன்ஸோ இல்லாட்டி NBA ஃபேன்ஸோ அது வாங்குறாங்க அப்படின்னும் போது அவரோட சைனு அண்ட் ஒரு சில என்கிரேவிங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேண்டோட அந்த பாட்டம் சைடில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி. மொத்தம் இந்த ஸ்டாப் இருக்குல்ல, அந்த ஸ்டாப் வந்து சீக்கிரமே காயுமா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா, இந்த மாதிரியான பேண்டு வாட்செல்லாம் மாட்டிக்கிட்டே குளிக்கிறாங்க. அது கழட்டுறவே கிடையாது, அது எப்பயுமே கையிலேயே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 1 வீக்கு ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் அப்படிங்கிறது கூகுள் கிளைம் பண்ணுறாங்க. பட் பார்ப்போம் இதெல்லாமே எப்படி இருக்குது என்ன எதுன்றது இந்த 1 வீக் அப்சர்வேஷனில் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம்.
அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து சைன் இருக்குது. அதை தவிர ப்ராடக்ட் ஓகே ஒரு போகோ பின் கனெக்ஷன் கான்செப்டில் தான் இருக்குது. இவ்வளவு தான் ப்ராடக்ட்டு. சீரியஸாக ரொம்ப சின்னதாக தாங்க ஃபீல் ஆகுது. கூகுள் இந்த இடத்துல ஸ்டாப்பில் வந்து ஒரு grip அடிஷ்னலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த எலிவேஷனை தான் அவங்க சொல்கிறாங்க போல். நம்ம ஏர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஏர் ஃப்ளோ இதனால தான் ஏற்படுது போல். அவ்வளோதான். மெட்டீரியலு டெக்ஸ்சர்லாம் பயங்கரமாக இருக்குங்க. யூஸ் பண்ணால் தெரியும். பரவாயில்லையே, மேக்னெட்டிக் அந்த போகோ கனெக்டர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, ஸோ சார்ஜரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ரீத்திங் எஃபெக்ட் தெரியுதா? ரைட்டு, இப்போ நம்ம பேர் பண்ணுவோம். பேரிங்க்கு வந்து கூகுள் ஹெல்த் ஆப், அதாவது ஃபிட்பிட் ஆப் கண்டினியூ. நிறைய ஃப்ரெஷ் அப்டேட்ஸ் அது இதுன்னு வந்திருக்கு. கடைசியாக பிக்சல் வாட்ச் 2 யூஸ் பண்ணும்போது 2023 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 23 இல்லை 24. எஸ் ஆமாம், 24 ஆரம்பத்தில். ஹாய், ஐ எம் யுவர் கோச்சா. பொதுவாகவே இந்த மாதிரியான பேண்ட்ஸோட பர்பஸ் என்னென்னா ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், ஸ்லீப்பு, ஒரு சில வைட்டல்ஸ் தாங்க. லெட்ஸ் சேட்டா ஐயா. சரி, ஓகே, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போங்க. சரி, நான் இது என்னென்னு யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரெஸ்யூம் லேட்டர். பிக்சல் வாட்ச் 2ஓட நிலைமையை பார்த்தீங்களா? அன்னோன் அப்படி இருக்கு. ஓகே, வைப்ரேட் ஆகிடுச்சுங்க. ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் தெரியுது. மறுபடியும் வைப்ரேட் ஆகிறப்பல செமையாக இருக்குது. பேர் கெட் லொக்கேஷன் பேஸ்டு ஃபீச்சர். சரி, எடுத்துக்க. கெட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் கூகுள் ஹெல்த். ஓகே, இந்தியா அஃபிஷியலாக இல்லை. ஓகே, கெட் டு நோ யுவர் ஃபிட்பிட் ஆப். செக்கிங் த பேட்ரி. ஒயிட் கலரில் பிளிங்க் ஆச்சுன்னா 20%. ஓ, பிளிங்கிங் ரெட்னா பிலோ 20%. சாலிட் ரெட்னா 0%. ஓ, சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். ஸோ இதே தான் நான் வந்து அமேஸ்ஃபிட்டோட ஹீலியோ ஸ்டாப்லேயும் பார்த்தேங்க. இது நம்ம ஈஸியாக இப்போ ரிமூவ் பண்ணி பார்த்தோம்ல, ரொம்ப ஈஸி தான். டோன்ட் வியர் இட் டூ டைட். ஓகே, டைட்டெல்லாம் நான் வியர் பண்ணல, லூஸாக தான் இருக்குது. 17% சார்ஜ் இருக்காங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் ஏறட்டும், எவ்வளோ அம்மா ஏறுதுன்னு பார்ப்போம். ஸோ 15-16 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18%லேருந்து 74% மாறி இருக்குது. ஸோ குயிக்காக தான் சார்ஜ் ஏறுது. அப்போ ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக ஏறி முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாப்அப் மாதிரி. அதுவும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லாட்டி எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது பேட்டரி ட்ரெயின் ஆகலாம். பட் மற்றபடி குயிக்காக தான் சார்ஜ் ஏறுது. ஓகே, ஒர்க் அவுட் ஆக்சசரி ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அமேஸ்ஃபிட் வாட்சில் உண்டு. இதில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஷேர் ஹார்ட் ரேட், ஆல்வேஸ் ஷோ, வெயிட்டிங் டு கனெக்ட். இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஆட் டிவைஸ் கனெக்டிங், ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. பக்கா. ஸோ இப்போது நான் எந்த ஒரு அவுட்டோர் ஒர்க் அவுட்டோ இல்லாட்டி இன்டோர் ஒர்க் அவுட்டோ எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் ஹார்ட் ரேட் டேட்டாவுக்கு இதில் இருக்கக்கூடிய சென்சாரை தவிர அதில் இருக்க சென்சாரையும் சேர்த்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஷேர் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
ரிமைண்டர்ஸ் அண்ட் அலர்ட்ஸ், ஸ்டெப்ஸு, டிஸ்டன்ஸு, ஆக்டிவ் 0 மினிட்ஸு, இர்ரெகுலர் ரிதமு, ஹை லோ ஹார்ட் ரேட்டு, இன்னும் ஒன்றுத்தையும் காட்டலை. அலாரம் என்ன செட் பண்ணிக்கலாம், அலாம் சிஸ்டம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறது தான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பார்ப்போம் ஸோ எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணுறேன். இன்றைக்கி அப்படியே இப்போ நான் வாக்கிங் கிளம்புறேன். டாட்டா. Eternity later. ராகவனும் வந்திருக்காப்புல, கரெக்டாக சிங்க் ஆகும். என்ன மேட்டர்னா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட நான் ஒரு எத்தனை நாள் ஃபஸ்ட்டே நான் வந்து அன்பாக்சிங் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. அன்பாக்சிங் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நான் சொன்னேன் இந்த மாதிரி சில நாட்கள் யூஸ் பண்ணிட்டு நான் வரேன். ஓகே. ஸோ அப்போ எத்தனை நாள் ஆகிடுச்சுன்னா இது வரைக்கும் ஆக்டிவாக 6 நாள், அதில் 5 நாளைக்கான டேட்டா இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த 5 நாள் டேட்டாவை வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த 5 நாளில் வந்து ஆவரேஜ் ஸ்டெப்ஸ் வந்து 22,000 கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறது மாஸ் தான். அதுக்கு வந்து இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணிச்சான்னா ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் ப்ரோ, ஆக்சுவலாக இதுதான் லுக்கு. இதில் வந்து தட்டினீங்கன்னா லாஸ்ட்டு வீக்கு, இது வந்து லாஸ்ட் வீக்கோடது. இந்த மாதிரி பர்சன்டேஜ் காமிச்சு என்ன பண்ணுதுன்னா, யோ நீ மாஸ் பண்ணுறியா, யோ என்ன இப்படி போயிட்டுருக்கையா, ஏய் ரெஸ்ட் அடியா அப்படின்னு சொல்லுது. எங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இருக்கும், இந்த இடத்துல அழகாக சொல்லுது. அப்பப்போ நம்ம எதாவது பண்ணும்போது அந்த டேட்டா எடுத்துகிட்டு வந்து பேசுது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் சிங்க் பண்ணுறேன், சிங்க் பண்ணேன்னா வேறு ஏதாவது நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தோம்னா அதை வந்து இங்கே காட்டிட்டு சொல்லும், டேய் நீ இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருந்தியா, டயர்டாக இருந்திருப்பேன்னு நினச்சேன், நீ என்ன திடீர்னு இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்கும். இல்லை இங்கே நம்ம போடலாம், ஐ வாஸ் சம்வாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு போட்டோம்னு வைங்களேன். ஓகே 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 லெட் மீ ரீக்ரூப் அண்ட் ரீபிளான் அப்படின்னு வரும் உடனே நம்ம. ஆமாம் அடுத்த இது ஆமாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த இது வந்து கோச் ப்ரோ, சரியா? இது வந்து இந்த கோச்சோட டேட்டா. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது கோச்சோட டேட்டா, ஆஸ் கோச்சுன்னு இருக்கும். நான் இதை தான் ஜெப்பில் எதிர்பார்க்குறேன். அதுதான் ஏழை ஜெப்பு. எத்தனை வருஷமாடா இருக்க நீ? உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு. இப்போலாம் ஸ்லீப் டேட்டாவும் கண்ணா பின்னான்னு காட்டுறேன். செயற்கை சரியில்லை உனக்கு. அது கொஞ்சம் பிரச்சனை தான். சரி இங்கே வருங்க, இந்த மாதிரி அழகாக காட்டிட்டு இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, இங்கே வருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சோ இல்லாட்டி ஃபோனோ இருக்குன்னா ஃபோனில் வருது. ஓகே. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வந்ததும் இங்கே இருங்க, தட் வாக்கிங் பிரிங்ஸ் மார்னிங் டோட்டல் ஓவர் 2 hours இந்த மாதிரி எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் வந்து எப்படி இருக்கும்னா, நான் ஒரு சிலர்லாம் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சேன். இல்லை இதெல்லாம் லிமிட்டட், இன்னைக்கு நீ ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்ட, நீ ரெஸ்ட் எடுக்கிறது அந்த ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஆனால் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக ஈவினிங் திருவிழாவில் அங்கே போய் நடந்துட்டு இருந்தேன்னா, அங்கே ஒரு 1 hour நடந்த மாதிரி ஆயிடுச்சா, உடனே சொல்லுது, ஒரு ரெஸ்ட் எடுக்க சொன்னால் நடந்துக்கிட்டு இருக்க. ஆமாம், அந்த மாதிரி கேட்டு கம்ஃபர்டபுளாக இருந்ததா, அந்த மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீ லிமிட்ஸ் இன்னும் புஷ் பண்ணுறேன்னு தெரியுது. ஸோ நீ வந்து ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸு ப்ளஸ் இது மசில் கெயின் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா, வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கார்டியோ ப்ளஸ் ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுற. அதே சமயம் அது மட்டும் பண்ணாமல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளேயும் நீ போகணும். அப்படி போகலைன்னா வேலைக்கு ஆகுது. இதெல்லாம் கூட அடிக்கடி அது நோட்டிஃபை பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் அது இருக்கும். இப்போ இதில் போனீங்கன்னா என்ன கதை இன்னும் அது வந்து எத்தனை நாள் ஆகும்னு பார்க்கணும் ப்ரோ. இது ரெடினஸ் எதுக்குன்னா, 1 வீக்கோட ஸ்லீப் டேட்டா வச்சு அடுத்து நம்ம எழுந்திருக்கிறோம் இல்லையா, ஒரு 7 மணி நேரம் தூங்கி எழுந்திருக்கும் போது எவ்வளோ தூரம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த HRV மாதிரி இந்த நம்ம அமேஸ்ஃபிட்ல வந்து எப்படி இருக்கும்னா, நமக்கு பயோ ட்ராக்கர்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கோர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்குமே, அந்த மாதிரி ப்ரோ. ஸோ அந்த ஸ்கோர் வந்து இது ஒரு 1 வீக்ல கொடுக்கும். இப்போ நான் தட்டினா சொல்லும், இன்னும் ஒரு 2 நைட் நீ தூங்கினா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேப் வந்து சூப்பராக கால்குலேட் பண்ணிச்சு. அதே சமயம் இந்த ஃபைன் டீட்டெயில் வந்து அது பார்க்குது. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எப்படின்னா, ஒரு 3:45 இருக்கும் அந்த டைம். நான் என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கி 3:45 வெடியை போட்டாங்க. திருவிழா டெய்லி சாமி வருது இல்லையா, வெடி போட்டாங்க எழுப்புறதுக்காக. போட்ட உடனே அப்படின்னு எழுந்திரிச்சிட்டு திரும்ப படுக்கிறேன். ஆனால் எப்படியா இருந்தாலும் நான் 4:15 எழுந்திரிக்க தான் போகிறேன். இன்னும் 1/2 மணி நேரம் தான். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஸ்லீப் பெருசாக வரலை அப்படிங்கிறத வந்து அது எப்படி நோட் பண்ணிச்சுன்னா, நான் வந்து பார்க்குறேன், சரி 3:45 நம்ம எழுந்தோம், திரும்ப நம்ம படுத்தோம், ஆனால் நம்ம உருண்டுக்கிட்டே தான் இருந்தோம், டீப் ஸ்லீப் போலன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் 4:15 எழுந்து நான் படுக்க வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா அது சொல்லுது, நீ 3:45 எழுந்த, அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் உள்ளே போல, அதனால அங்கே வந்து நீ அதுக்கப்புறம் நீ என்ன டைம் எதிர்பார்த்திருந்தாலும் அது ஸ்லீப்லேயே இல்லை அப்படின்னு அதுவே சொல்லுது. டிஸ்குவாலிஃபைடு அந்த இதில் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஸ்லீப்புக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆமாம் ப்ரோ. ஏன்னா ஸ்லீப் டேட்டா, நான் ஃபஸ்ட்டு ஸ்லீப் டேட்டா ஸ்லீப்புன்ற முக்கியன்றது தெரியவே தெரியாது. அது தெரிய ஆரம்பிக்க சரி படுத்துருவோம், அதாவது அப்படி தான் இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கா, சரி லேட்டாக கூட ஜிம்முக்கு போய்க்கலாம், ஒரு 1 hour தூங்கிடுவோம். அதெல்லாம் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்லீப் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு அந்த பவர் அண்ட் எனர்ஜி இருக்காது. ஸோ அது ஒன்று. அப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
கேலரிஸ் பர்ன்டு, ஹவர்லி ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் டே. இது வந்து இன்றைக்கி தான் வீக் 1 அப்படின்னு எடுத்துக்குது சண்டே. ஓகே. அதனால் 1 out of 7 அப்படின்னு காட்டுது. இதே போன வாரம் போனோம்னா மீதி அந்த 5 நாள் நான் தொடர்ந்து 4 நாள் ஒர்க் அவுட்டுக்கு யூஸ் பண்ணனால அந்த 4 நாள் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. இதே அமேஸ்ஃபிட் ஆப்புக்குள்ளே போனேன்னு வைங்களேன், அங்கே போனோன்னா பர்ஃபெக்ட் வீக் அப்படின்னு காட்டும். ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக அதுக்குள்ளே போயிருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து பர்ஃபெக்ட் வீக்கு வேறு லெவலு அப்படின்னு சொல்லும். ஸோ இது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அடுத்து இதுதான் என்னோட லேட்டஸ்ட் வெயிட்டு. நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ண உடனே இப்போ என்ன பண்ணுதுன்னா, இதில் ஆனால் இன்னொரு மேட்ரு இருக்குது ப்ரோ. நான் அப்சர்வ் பண்ணதில் சொல்கிறேன். நான் திரும்ப வந்து கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வரும்போது என் வெயிட் வந்து ஷுட் பி அரௌண்ட் 93 இருக்கும்னு வைங்களேன். அதுலேருந்து இப்போ இந்த 3 கிலோ குறைஞ்சது ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் ஹைலைட் என்னென்னா, எனக்கு இன்னொன்றும் ஃபீல் ஆச்சு. இப்போது இதே சைஸில் இருக்கிற இன்னொருத்தர் பக்கத்தில் நம்ம போய் நிற்கும் போது நம்மளோட மசில் மாஸை பேஸ் பண்ணி நம்ம வெயிட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்கேஸ் நான் வெயிட் குறைச்சிக்கிட்டே வரேன், ஃபேட் பர்ன் பண்ணிட்டே வரேன்னு வைங்களேன், ஒரு 78, 77 வந்து நான் நிற்கும் போது நான் என்ன நினச்சிக்கூடாதுன்னா, இந்த 77 கிலோ நான் வந்து அன்ஹெல்த்தியாக நிறைய ஃபேட் வச்சிருக்கேன்னு சில சமயங்கள் நினச்சிக்கூடாது. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா மசில் கெயின் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருந்ததுன்னா, மசிலை கெயின் பண்ணிட்டீங்கன்னா மசில் வெயிட்டே இருக்கும். நீங்கள் தப்பாக வந்துட்டு என் பிஎம்ஐக்கு சொல்லியிருக்காங்க நான் 70 கிலோ இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நான் தப்பாக இருக்கேன், அதனால் நான் இன்னும் வெயிட் குறைக்கணும்னு மசிலை பர்ன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மசிலும் போன் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருந்ததுனாலே லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மாதிரியான விஷயங்களும் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவேன். இப்போ நானே ஆசைக்கு ஒரு 76 அந்த மாதிரி வந்துட்டேன். இப்போ 84க்கு இப்போ என்னன்னா திரும்ப வந்துட்டு எந்த வெயிட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதா இருக்கு. இல்லை, ரொம்ப லீன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அப்படியே ஸ்கெலிட்டெல்லாம் அப்படியே ஸ்ட்ரிங்க் வரும், நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆமாம். ஸோ அதனால் கொஞ்சம் மஸ்குலராகவும், கொஞ்சம் அப்படியே ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாகவும், செஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏன் போன வருஷத்துக்கு என்ன பார்த்ததுக்கு இப்போ பார்த்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல ப்ரோ. நம்ம பழைய ஃபோட்டோ ஞாபகம் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் என்ன ஆகுனா ரெகுலர் ஒர்க் அவுட்ஸில் இருந்தனால மஸ்குலராக இருந்திருப்போம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபேட்டை ட்ரெயின் பண்ணனால ராகுல் வந்து இன்னும் லீன் ஆனார். நான் அந்த ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். நம்ம ஷோமி 15 அல்ட்ரால எடுத்தல, இப்போ எடுத்தது இப்போ நான் காட்டுறேன். அது உங்ககிட்ட இருக்கும்ல, நீங்கள் அதை காட்டுங்க, போடுவோம். ஸோ அப்போது என்ன ஆகுது, இந்த மாதிரி டேட்டா ப்ரோ. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணி எவ்வளோ குடிச்சிருக்கீங்க என்டர் பண்ணலாம், என்ன சாப்பிட்டீங்க என்டர் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டாலாம் கொடுக்கலாம். ஸோ நிறைய நல்லா இருக்குது ப்ரோ, நிஜமாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் நான் இதில் ட்ராபேக்கே இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஒரு மோட்டிவேட்டிங் சப்போர்ட் பண்ணுதான்னா, அமேஸ்ஃபிட்டோட ஹீலியோ ஸ்டாப் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் 8000 ரூபாய்க்கு சூப்பராக இருந்தது. அதை விட இது எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஸ்லீப் ட்ராக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஸ்லீப் ட்ராக்கிங்கிறது மார்ஜினல் எரர் வரதுக்கான பாசிபிலிட்டி எப்பயுமே உண்டு, அது எந்த வாட்ச் யூஸ் பண்ணாலுமே. இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுற மாதிரி இருந்தது. அதை தவிர வந்து ஒர்க் அவுட் டிடெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அமேஸ்ஃபிட் எப்படி பண்ணணும்னா, அதில் வந்து 3 ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க அமேஸ்ஃபிட் ஹீலியோ ஸ்டாப்பில். ஒன்று நார்மல், ஓகே, இன்னொன்று ஒரு மாடரேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை சென்சிட்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹை சென்சிட்டிவிட்டி அப்படின்னா, இங்கேருந்து வெளில போய் உங்கள் வண்டியை ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்ல, கடந்த ஒரு 25 செகண்டாக நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னும். டேய் பொர்றா அப்படி இருக்கும். ஏன்னா அப்போது நான் ஸ்டெப் ஏறுறேன், உடனே நீ ஒர்க் அவுட் பண்ணுற தெரியுமா. அப்பப்போ 30 செகண்ட். இப்போ நான் வந்து எங்கேயோ பில்லு கட்ட போகிறேன், அங்கே பார்த்தா 2வது ஃப்ளோர்ன்றாங்க, கீழே வண்டியை நிப்பாட்டிட்டு மேலே 2 ஃப்ளோர் ஏறுறேன் இல்லையா, அந்த 2 ஃப்ளோர் ஏறின அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டுமே எனக்கு வந்து திரும்ப இங்கே ஒர்க் அவுட்னு ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அமேஸ்ஃபிட். நான் அப்போ என்ன பண்ணேன், நீ இவ்வளோலாம் ஒன்றும் ஆக்டிவாக இருக்க தேவையில்ல தம்பி, நீ நார்மலாகவே இருப்ப அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான். ஆமாம். ஸோ இதில் ஆனால் என்னென்னா, அதில் வந்து நான் வாக் பண்ணாலும் ஆக்டிவிட்டி டிடெக்டட் தான், சைக்கிள் ஓட்டினாலும் ஆக்டிவிட்டி டிடெக்டட் தான், தூக்கிலே தொங்கினாலும் ஆக்டிவிட்டி டிடெக்டட் தான். நான் தான் உள்ளே போய் எடிட் கொடுத்து நான் நடந்தேன், நான் சைக்கிள் ஓட்டினேன், நான் வெயிட் லிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு நான் கொடுக்கணும். இதில் என்ன ஆகுதுன்னா, ஓரளவுக்கு நடந்தேன் அதுவே எடுத்துக்குதா, சைக்கிளிங் அதுவே எடுத்துக்குதா, இது ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. இதுலேயே வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கிப்பிங் பண்ணுறேன்னு வைங்களேன், ஸ்கிப்பிங் இல்லாட்டி நின்ன இடத்துல ஜம்பிங் பண்ணுறேன்னு வைங்களேன், ஜம்ப் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், ஹார்ட் ரேட் ரொம்ப எலிவேட் ஆகிறதுனால அது என்ன நினச்சிக்குது, ரன் அப்படின்னு நினச்சிக்கிச்சு. இப்போது இதில் வந்து ஆல் ஆக்டிவிட்டீஸ் போனால் இங்கே இருக்கும். ஒரு நாளாக காட்டுறானே இவன். இங்கே போனீங்கன்னா இது ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது வந்து என்னென்னா ரன்னுன்னு ஃபஸ்ட் எடுத்துக்கிச்சு. அது சரி நானே மாற்றி இல்லையா நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் தான் பர்ஃபார்ம் பண்ணேன், அது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்தோன்னே மாற்றிக்கிச்சு. ஃபஸ்ட்டு அது ரன்னுன்னு போட்டு விட்டுருச்சு. ஸோ அது இதை பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் டிடெக்ட் பண்ணுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு டிடெக்ட் பண்ணுது. அப்புறம் ஒரு 2 தடவை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு டைம் அப்சர்வ் பண்ணது இல்லையா, என்னோட ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி பைக் ஓட்டும் போது நமக்கு ஹார்ட் ரேட் லைட்டாக எலிவேட் ஆக தான் செய்யும். ஸோ அப்போ பைக் ஓட்டும் போது உடனே என்ன பண்ணிச்சு, நீ சைக்கிள் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஒர்க் அவுட் முடிஞ்சதும். நானும் என்ன பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படி சூஸ் பண்ணி இங்கே போய் டெலிட் பண்ண முடியும். நான் டெலிட் கொடுக்கும்போது கேட்கும், ஏன் டெலிட் பண்ணுற, நான் இப்போ எக்ஸசைஸே பண்ணலடா வெண்ண கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து டூப்ளிகேட்டு அப்படின்னு கொடுக்கலாம், ப்ரிஃபர் நாட் டு ஷேர் கொடுக்கலாம். நான் எக்ஸசைஸே பண்ணலன்னு போட்டேன். அப்போ என்னாச்சு, ஒரு மொத்தமாக நான் யூஸ் பண்ண இந்த ஒரு 6 நாளில் 2 தடவை இந்த எரர் வந்துச்சு. எப்போ ஃபஸ்ட்டே
வண்டி ஓட்டும் போது. அதுக்கப்புறம் வரல. அதுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஹார்ட் ரேட் வந்து சைக்கிள் ஓட்டலை. நம்ம டேட்டா கொடுக்கறது தான், அதை வச்சு சரி பண்ணிக்கிறது. ஆமாம். ஸோ அது வந்து ஓகே. ஸோ இந்த மாதிரி டேட்டா எடுக்கிறது ஓகே. சரி, இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆக மொத்தம் பேண்ட் வந்து மாசாக இருக்குது. ஆனால் பேண்டுக்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, பேண்டில் நம்ம எதையுமே பார்க்க முடியாது, கண்டிப்பாக ஃபோன் கையில் இருக்கணும். ஸோ அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போது ஸ்டெப் கவுண்ட் அப்படின்னு வரும்போது நான் இந்த கையில் ஃபோன் பிடிக்கிறேன் ப்ரோ. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபோன் பிடிச்சிக்கிட்டே கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கேன்னு வைங்க. அப்படி போகும்போது அது என்ன பண்ணிக்குதுன்னா ஸ்டெப் கவுண்ட் கம்மியாக காட்டுது. ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பிளாக் ஆகிடும்னு நினைக்கிறேன், நம்ம மக்களுக்கு புரியும். அதை உங்களுக்கு நான் அதை காட்டிட முடியும். இங்கே பாருங்கள், இதில் நம்பர் ஆஃப் ஸ்டெப் பார்த்தீங்களா, 18,075. இன்றைக்கி ஆக்சுவலாக பரத்தோட ஒரு கால், நம்ம அந்த ஆப் ஒன்று ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்க்ளூசிவ்னு, அந்த ஆப்க்காக ஒரு கால். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கால்ஸ் அப்போலாம் நான் ட்விட்டரில் கூட தான் போட்டிருந்தேன். இப்போ கால் எது போனாலும் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை, எல்லாத்துக்குமே நடக்கிறேன், பக்கத்தில் 3 கிலோமீட்டருக்குள்ளே வேலையா, அதுக்கும் நடக்க தான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுமாதிரி நடந்துக்கிட்டே இருந்தேன். இப்போது இதில் நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே நான் வந்து நிறுத்திடுவான் தெரியும். ஜெப் ஆப்குள்ளே போகிறேன். இப்போ வந்து என்டையர் ஸ்க்ரீன் போடணுன்னா டிஎன்டி போடணும், டிஎன்டி போட்டுருவோம். ஆனால் நிஜமாக ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, செம்ம மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ரொம்ப நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அதிகமாக இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டீல் டைமில் முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும், உட்காந்து டீல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். கொஞ்சம் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பக்கம் நம்ம மக்களுக்கு வந்து டீல் மூலமாக ஒரு சில அட்வான்டேஜை சொல்கிறோம் அப்படிங்கிறதுல இருந்தாலும், இப்போ மார்க்கெட்டே நாசமாக போச்சு அப்படிங்கிறனால இப்போ அதை விட்டு லைட்டாக வெளில வந்து ஃபஸ்ட் நம்ம இப்போ கொஞ்சம் திரும்ப நம்ம ஹெல்த்தை பார்ப்போம். இது வந்து நிறைய யங்கர் ஜென்ரேஷனை மோட்டிவேட் பண்ணுதுன்னும் போது ஃபஸ்ட் நம்ம இதை பண்ணுவோம். இப்போ இன்னொரு 2 to 3 monthஸில் டவுன் த லைனில் இப்போ 90 பார்த்தீங்க இல்லையா வெயிட்டு, அது இப்போ 80 மாற்றி காட்டும் போது இன்னும் அவங்களுக்கு செம்ம பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஐயோ என்னையா இது லைவாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் மோட்டிவேட் ஆகும். ஸோ யங்கர் ஜென்ரேஷனும் உள்ளே வருவாங்க, எனக்கு அதுதான் வேணும். ஸோ அதனால் நான் இப்போ அது வந்து எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஜெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 18,813, கிட்டத்தட்ட இதில் ஒரு 700 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லெவல் ஆஃப் மார்ஜின் ஆஃப் எரர் வருது. இப்போ நான் இதே சைக்கிள் ஓட்டுறேன்னு வைங்க, சைக்கிளோ பைக்கோ ஓட்டும் போது என்ன ஆகும்னா, ஜெப் வந்து இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் பைக் போயிட்டு வந்தேன் அப்படின்னா, இவன் அதாவது அமேஸ்மெண்ட் வந்து ஒரு 200 ஸ்டெப்பு டூப்ளிகேட் ஸ்டெப் காட்டுறான். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு 600-700 ஸ்டெப் காட்டுறான். ஓகே, அது மேபி அவங்க அடுத்த பேட்ச் விடுவோம் அதெல்லாம் பண்ணலாம். அவங்க ஏன் அதை பண்ணலன்னு எனக்கு தோணுது தெரியுமா, டிஸ்பிளே வேறு இல்லையா, கொஞ்சம் சென்சிட்டிவாக வச்சிருக்காங்க. இவன் ஏதாவது பண்ணானா டக்குன்னு கேப்சர் பண்ணு, டக்குன்னு கேப்சர் பண்ணு. நம்ம மாதிரி ஆளுங்க டேட்டா கொடுக்க பேக் அண்ட் டீம் வந்துட்டு அதெல்லாம் மேபி எல்லாத்தையும் நிறைய பேர் கொடுப்பாங்க. மேபி அவங்க அடுத்த அப்டேட்ஸ்லாம் இப்போ வந்திருக்குல்ல, மேபி அடுத்த இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ணாங்கன்னா எல் பி வெரி ஹாப்பி ப்ரோ, நமக்கு வேற என்ன, அவ்வளோதான். ஸோ அது இது ஒன்று. இந்த இதில் இதாங்க ஹைப்ரிட் சார்ஜ்னு இப்போ கொண்டாந்துருக்காங்க, பேரை மாற்றி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயோ சார்ஜுன்னா என்னென்னமோ சொல்லி இப்போ ஹைப்ரிட் சார்ஜ் வரைக்கும் போயிட்டாங்க அவன். சரியா, என்னது லைஃப் லோட் ரெக்கார்டா, சரி என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் ரெஸ்டட் அப்படிங்கிறான் இவன். இவன் இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். பேட்ச்லாம் கொடுக்குறான் இப்போ ஓரளவுக்கு. ஸோ இதில் இந்த மாதிரியானதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இதில் பார்க்க முடியுது. அதில் வந்து எப்படி தெரியுமா இருக்குது, என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே லைவாக வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே அந்த கோச் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ சும்மா ஜிம்மில் போய்ட்டு ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா உடனே அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் இங்கே எதாவது கேட்டிங்கன்னா உடனே சொல்லும், நான் இப்போ இது பண்ணலான்னு இருக்கேன், நான் என் ஃபுட்டில் என்ன மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் கூட சஜஸ்ட் பண்ணோம். அதை அப்படியே பிளைண்டாக நம்பணும்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது எனக்கு. இப்போ ஸ்லீப்பில் வந்து உன் ஸ்லீப் சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ்னு கேட்கலாம். எனக்கு ஜெப்பில் என்ன ஆகும்னா, இப்போ பாரு நீ சரியா தூங்கல அப்படின்னு, நான் நல்லா தூங்கின மாதிரி தானே இருக்கு, வேணா சரியாண்டா நான் சரியா தூங்கல அப்படின்னு கேட்க முடியல. அது கேட்கணும், ஏன்னா அது நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண போகிறது இல்லை, பட் சும்மா இன்புட்டு. இப்போ என்னென்னா இந்த பேண்டோட அவன் பிக்சல் வாட்சையுமே சிங்க் பண்ணி விட்டான்னு வச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். இருக்கு, நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா பேண்டோட சிங்க் ஆகும். அது என்னன்னா இங்கே பாருங்க, இப்போ இதை வந்து நான் வீடியோவில் எப்படியும் ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டேஜஸில் காமிச்சிருப்பேன். ஒர்க் அவுட் ஆக்சஸரின்னு இருக்கும். ஆமாம்மா, அதெல்லாம் எக்ஸ்டர்னல் டிவைஸா இங்கே வருங்க. சூப்பர் ஓகேயா. ஆல்ரெடி இப்போ எனக்கு வந்து நான் இதில் எடுக்கிற ஹார்ட் ரேட் டேட்டாலாம் என்னது, இப்போதைக்கு இதோட டேட்டா தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இவன் வந்து மூடிட்டு தான் இருக்கான். நான் சரிங்க நீங்கள் ஏதோ சூப்பராக ஒன்று கொடுத்துருக்கேங்கிறீங்க, நான் அதில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ தான் ஒர்க் அவுட்குள்ளே போனால் கூட என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சைக்கிளிங் போகிறேன்னு வைங்களேன், போனேன்னா உடனே வந்து மேலே காட்டும் எக்ஸ்டர்னல் ஆக்சஸரி கனெக்டட் அப்படின்னு காட்டும். இப்போ இதில் விடுங்க, இதுவாது எதாவது கேட்கும். இதில் நான் போனேன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த பினிஷ். இதுக்கெல்லாமா இவன் மாதிரி நம்மளால மாதிரி காப்பி பண்ணுறான், ஆப்பிள் மாதிரி அந்த எஃபர்ட்டு.
எஃபோர்ட் ஆக்சுவலாக இப்போ ஜெப்பில் வருதுங்க, அதுவும் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ. ஸோ எனக்கு என்னென்னா அதே மாதிரி சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறது 1 வீக் அந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 days கிட்ட வந்துடுது. 5 to 6 days ஒரு வந்துடுது. டேஸே ரொம்ப பெருசு தான், அதுக்கு மேலே எதிர்பார்க்கவே கூடாது. ஆமாம், ஆனால் 5 to 6 days வந்துடுது. நான் நோட்டிஃபிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ. பட் மற்றபடி எனக்கு ஒர்க் அவுட் ரிலேட்டடான நம்ம டீம்ல யாருமே அந்த வாட்சில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணவே மாட்டோம். நம்மகிட்ட அதனால தான் ஸ்மார்ட் வாட்ச்லேயும் கூட நம்ம ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் தான் பார்ப்போமா, அதனால நமக்கு பழகிருச்சு. ஸோ இது ஒரு பக்கமா. ஸோ ஸ்லீப்பு இந்த மாதிரி காட்டும். ஸ்லீப் வந்து எப்படி என்ன ஏதுன்னு. நேப் நான் சொன்ன மாதிரி நிஜமாக ரொம்ப சூப்பராக பண்ணிச்சு. நேப் வந்து நிஜமாக நல்லா என்னன்னா இவங்க வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட் ஸ்கிரீன்ல டேட்டாலாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விட்ஜெட்டில் தானே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ஹெல்த் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், இந்த வீக்கோடது என்ன ஏதுன்னு. ஸோ உங்களதில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணதை விட நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவீங்க. ஒரு 10 நாள் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஹை ஹார்ட் ரேட் கூட செட்டப் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹை ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து எனக்கு இவன் வந்து டிஃபால்ட்டாக 120 பீட்ஸ் கொடுத்துருக்கான். எப்படின்னா வெட்டியாக உட்காந்துருந்தாலே நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஒர்க் அவுட் அப் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, அப்போ போயிட்டு 120 பீட் வந்ததுன்னா எப்படி. ஸோ இப்போ இதுவே வந்து 45 ஆக்சுவலாக ரொம்ப ஆக்டிவ் ஆனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 40 பீட் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நான் இருக்கலே ப்ரைம் டைமில் எப்படி இருந்ததுன்னா இருக்கலே அதிகமான கார்டியோ நாங்கள்லாம் சேர்ந்து ஆகுனா 300 கிலோமீட்டர் போகிறது, அப்புறம் வெயிட் லிஃப்ட் அது இதுன்னு மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆப்பிள் வாட்சில் வந்து அலர்ட் வந்துச்சு. ஃபோனர் மேலே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லோ ஹார்ட் ரேட் அப்படின்னு. அது நிஜமாக இப்போது லோ பிபி மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த லோ ஹார்ட் ரேட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுது. ஆக்சுவலாக நம்ம பாடி நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வாஸ்குலர் இதெல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுறனால ஹார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா பம்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தடவை பம்ப் பண்ணாலே அதிகமான பிளட்டை வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ அந்த எபிலிட்டியை நம்ம வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் ப்ராப்பர் ஃபுட்டு எல்லாமே பண்ணோன்னா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் 45 அப்படிங்கிறது கொடுப்போம். இது வந்து செடன்ட்ரியாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்ததுன்னா அலர்ட் பண்ணோம், 45 வந்துட்ட அப்படின்னு அலர்ட் பண்ணோம். இசிஜி அது வந்து இதில் நாட் அவைலபிள், பட் டேட்டா அது மேபி உங்களோட ஹை அண்ட் ஃபிட்பிட்லேயும் சரி பிக்சல் வாட்ச் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போய் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் போல். பட் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்பு ஒரு மேட்ரு. ஆமாம். ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்க பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேனே, மற்றபடி சார்ஜ் ஏறுறதெல்லாம் கூட எனக்கு ஓகே. சார்ஜ்லாம் அசால்ட்டாக ஏறிச்சு சார், கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. அதெல்லாம் அசால்ட்டாக ஏறிச்சு. அது கிளைம் பண்ணியிருந்தாங்க இத்தனை இதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், 5 மினிட்ஸ் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு மாதிரி. இல்லை அதெல்லாம் அசால்ட்டாக ஏறிச்சு. அதோட சார்ஜரும் போகோ பின் கனெக்டர் மாதிரி தான். அது நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஏறிச்சு. அதிலலாம் இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைன்ஸ் தான். ஸோ ஓவராலாக யாராவது நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்தியாவில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லாதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ், அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி வந்து இதை விட ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டீப் டேட்டா நிறைய தரேன். என்னன்னா ஊப் வந்து ஒரு சில இடங்கள் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆமாம், சரியா. ஊப் வந்து எந்த இடத்துல முக்கியமாக நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு. இதுவும் ஸ்ட்ரெஸ்லாம் பார்க்குது. பட் அந்த ஊப் வந்து எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா டாக்டர்ஸுமே இதை தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங்கில் ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் வாங்குறீங்க, துட்டு தான் அதில் யாரோ 24 ரூபா மேலே போகுது. ஆமாம். இல்லை நம்ம இவன் கிருஷ்ணா சொன்னான், அதான் ஃபன்னாக இருந்தது. அவன் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தானா, வாங்கிட்டான். அது அவசரப்பட்டுனா எப்படின்னா 24,000 கொடுத்து வாங்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு இப்போ 1 இயர் ஆகி முடியும் போது திரும்ப 24,000 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். ஆமாம். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் வந்துட்டு பே பண்ணலாம். அதே மாதிரி இப்போ மந்த்லினாலுமே மந்த்லி உங்கள் அமௌண்ட் அக்கௌண்ட்லேயும் டெபிட் ஆகிட்டு. மந்த்லினாலும் இப்போ எனக்கு என்னன்னா இதனடா ஜிம்முக்கு 10,000 ரூபா கொடுக்கறதுக்கே யோசிக்கிற ஒரு கூட்டம்டா நாங்கள். ஜிம்முக்கு 10,000 கொடுக்கறதுலேயே நம்ம வந்து அவ்வளோ ரெகுலராக போக மாட்டோமேன்னு சொல்லி புலம்புற டீமு. இதில் என்னன்னா வாட்சு அண்ட் அந்த ஆப் அதில் இருக்க டேட்டாவுக்கு வந்து 24,000 வந்துட்டு. இப்போ நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் தேவை தான். பட் ஆனால் என்ன முக்கியமாக தேவை, ஹார்ட் ரேட்டு அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% காட்டுதா போதும், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் நல்லா தான் பண்ணுது. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு மெட்டீரியல் ஆஸ்பெக்டில் பார்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இது அதுவும் ஸ்பெஷல் எடிஷன் இல்லையா, அதனால் பேண்டில் உள்ள வித்தியாசம் தெரியுது. அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டை வந்து ஞாபகம் இருக்கா உறிஞ்சி வச்சுக்கோங்களேன் நிறைய. இது அப்பெல்லாம் எதுவுமே ஆகலை, சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ரொம்ப நல்ல குவாலிட்டி, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாப்பே ஆக்சுவலாக காஸ்ட்லி. ஆமாம், ரெகுலர் ஸ்டாப் இது கிடையாது. ரெகுலர் மாடலில் வேறு ஸ்டாப்பு. இது வந்து அந்த யாருப்பா அவர் ஸ்டீஃபன் கரி. அதனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர் ஃப்ளோ மாற்றுறதுக்கு வேறு இங்கே பாருங்க ஒரு லேயர். சூப்பர். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா காத்தோட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் நார்மல் ஸ்டாப்பில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில வித்தியாசங்களையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக வந்து பார்க்க போனால் போக இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு மட்டும் தெரியுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இல்லை, கூகுள்னு போட்டு ஃபிட்பிட்டில் வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு. ஆனால் கார்மினில் இருக்குது, ஃபிட்பிட்லேயே வேறு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது டிஸ்பிளே இல்லாதது. ஸோ கார்மின்லேயும் இருக்குது. ஸோ எல்லாருமே ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க தான். இப்போ தான் வந்து இந்த ஊப் வந்தவொடனே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். அப்புறம் கையில் இருந்து கலட்டினா அப்புறம் இப்போ நிறைய அந்த ஹெட்ஃபோன் பிராண்ட்ஸ் இந்த போட்டு பெபிள்ஸ் அவங்களாமும் இப்போ எடுத்துட்டு வராங்க. பட் நமக்கு அக்யூரசி மேட்டர் இல்லை, அப்புறம் ஆப் நல்லா இருக்கணும்ல. ஆமாம் ஆமாம். இப்போ இன்னொன்று என்னென்ன பார்த்தீங்கல்ல, ஹார்ட் ரேட் துடிக்கலையா, கை கொண்டு போனோம்னா வந்துடுவோம். ஸோ கையிலேருந்து கழட்டி வச்சிட்டோம்னா துடிக்க மாட்டோம். ஸோ அதெல்லாமும் ஒரு சிலர் கேட்பாங்கல்ல, அண்ணன் அது எப்படிண்ணே அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூகுளோட ஒரு பிராண்டிங்கில் ஃபிட்பிட் சைட்லேருந்து ஏர் வந்திருக்கு இல்லையா, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மெம்மேலும் வளர வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, ஹீலியோ ஸ்டாப் இதோட லைட்டாக ஒய்டாக இருக்கும், ஊப்பு அதையும் விட ஒய்டாக இருக்குது. ஓகேயா, ஊப்புக்குன்னு ஒரு சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அதை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இந்த ப்ராடக்ட் பற்றி இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். பட் இப்போதைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக அவைலபிள் இல்லைங்கிறது திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ண காரணம் என்னென்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அது இருக்காது. ஓகே ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் யூஎஸ்லேருந்து வாங்கலாம். யூஎஸ்லேருந்து நார்மல் மாடல் வாங்கினா எனக்கு தெரிஞ்சு 8000 9000 வரும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் எடிஷன் இது வந்து 13000 வரும் யூஎஸில் வாங்கினீங்கன்னா. சரியா, ஓகே ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி ராகவன் பார்க்கலாங்க.